வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி நம்ம இலக்கண பகுதியில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா பொது. சரியா? இந்த பொது இலக்கணத்துக்குள்ளால் வரக்கூடியது இருத்திணை. இருத்திணைன்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இருத்திணை இரு வகைப்படும். அவை உயர்திணை, அஃறிணை. சரியா? உயர்திணை அப்படின்னா கடவுள், மனிதர்கள், அறிவு படைத்த மனிதர்கள் தான் யார் உயர்திணையில் வருவாங்க. சரியா? இதில் மனிதர்கள் வருவாங்க. சரியா? இதுதான் உயர்திணை. அறிவு இருக்கு இல்லையா? அதுதான் உயர்திணை. அஃறிணை அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உயிருள்ள உயிரற்ற அனைத்து பொருட்களுமே அஃறிணையில் சேர்ந்துடும். அப்படின்னா எக்ஸாம்பிள், உயிரற்ற பொருள் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். மேசை இருக்கு இல்லையா? மேசை, நாற்காலி. அப்புறம் உயிருள்ள பொருட்களை என்ன சொல்லலாம்? யானை, புலி. பறவைகளை சொல்லலாம். பறவைகளில் இதெல்லாம் வரும்? காகம், கிளி, குருவி. சரியா? இது எல்லாமே அஃறிணையில் சேரும். அது உயிர் உள்ளவையாக இருந்தாலும் உயிர் அற்றவையாக இருந்தாலும் இது அறிவு கிடையாது இல்லையா? அதனால நம்ம இதை என்ன சொல்கிறோன்னா அஃறிணை அப்படின்னு சொல்கிறோம். அஃறிணைக்கு இன்னொரு பொருள் இருக்குது, அல்திணை. என்ன திணை? அல்திணை. அல்திணை என்றாலும் அஃறிணை என்றாலும் ஒரே பொருளை தரக்கூடியது. இது உயிர் உள்ள பொருளாக இருக்கலாம், உயிரற்ற பொருளாக இருக்கலாம். அறிவு இல்லாத அனைத்துமே என்னது? அஃறிணை. அப்போ மனிதனை தவிர்த்து மீது எல்லாமே அஃறிணை பொருட்கள்லாம் சேரும். அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பால் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? பால் 5 வகைப்படும். அவை ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஆணை குறிப்பதாக இருந்தால் அது ஆண்பால். எக்ஸாம்பிள், ராமன். அப்புறம் பெண்ணை குறிப்பதாக இருந்தால் சீதை. எந்த பேர் வேணாலும் நம்ம ஆட் பண்ணலாம். பெண்ணை குறிக்கக்கூடிய பேராக இருந்தால் அது பெண்பால். ஆணை குறிக்கக்கூடியதாக இருந்தால் ஆண்பால். எக்ஸாம்பிள், கண்ணன். எந்த பேர் வேணாலும் இருக்கலாம். அது ஆணை குறித்ததாக இருந்தால் அது ஆண்பால். பெண்ணை குறிப்பதாக இருந்தால் அது பெண்பால். பலர்பால், ஆசிரியர்கள். அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். இரு பாலரையும் குறிக்கலாம். அது பலர்பால். பெற்றோர்கள். இதெல்லாம் பலர்பாலை குறிப்பது. ஒன்றன்பால் என்றால் இந்த மூன்றுமே உயர்திணையை சார்ந்தவை. ஆண்பால், பெண்பால், பலர்பால் இருக்கு இல்லையா? இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இந்த மூன்றுமே உயர்திணையை சார்ந்தவை. இந்த மூன்றுமே. ஒன்றன்பால், பலவின்பால் இருக்கு இல்லையா? ஒன்றன்பால் என்றால் இது அஃறிணையை குறிப்பது. அஃறிணையில் ஒன்றை குறிப்பது ஒன்றன்பால். அப்படின்னா எக்ஸாம்பிள், யானை. பலவின்பால் அப்படின்னா பலவற்றை குறிப்பது, யானைகள். இது பன்மையில் வரக்கூடியது, இது ஒருமையில் வரக்கூடியது. ஒன்றன்பால் என்றால் யானையில் புலி, கரடி, சிறுத்தை ஒன்றை குறிப்பது. காகம், அப்படி குருவி. இப்படி ஒன்றை குறித்ததென்றால் ஒன்றன்பால். பலவற்றை குறிப்பதாக இருந்தால் அது பலவின்பால். யானைகள், புலிகள், சிறுத்தைகள், காகங்கள். இப்படி இதை குறித்ததாக இருந்தால் இது பலவின்பால். இப்போது பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அவையாவை ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஆண்பால், பெண்பால், பலர்பால் உயர்திணையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஒன்றன்பால், பலவின்பால் அஃறிணையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு கட்டாயம் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.